பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி. ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மதன் கௌரி பேசுறேங்க. நான் அப்படி சொல்லலைன்னா நீ லோரி எடுத்திருக்க மாட்டேடா. எல்லா கோபி நல்லா இருக்கிறீங்களா? ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் ரசிகர்களின் ஒட்டுமொத்த கரகோஷத்தால் வட பையா வேட்டை வேட்டை வேட்டைக்காரர். உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். எதற்கு இந்த வேதங்கள்? தெற்கின் வெற்றிகள் வடக்கை நம்பி இருக்கிறது. ஏடா ஒரு வயசு கேட்கறேன்னு சொல்லிவிட்டு ஏடா ஒரு மணி நேரமா வாய்ச்சி கட்டிருக்கிறிய தம்பி தம்பி. மாடுலேஷன் கிடைக்கும், வாய்ஸ் நம்மளால எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நண்பர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவங்க பேசி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறம் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா இருக்கு அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அவன் உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறது, நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறது. எப்பா அது என்னடி மாமா குட்டியில 4 ஒய்யே குட்டியா மாமா குட்டியா? ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், லேப் டெக்னீஷியனாக இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரோக்ராம் போகலாம் அப்படின்னா அதுக்கு டைமில் எங்களுக்கு லீவ் கிடைக்காது. பொங்கல் தீபாவளி டைம்னா கூட எங்களுக்கு டியூட்டி வந்துடும், லீவ் கிடைக்காது. நாமளும் நமக்கு தெரியும் பர்ஃபெக்டாக நான் எடுக்கிறேன்னு தெரியும், ஆனால் வாய்ஸ் எதுவும் ரீச் ஆக மாட்டேங்குது, வீடியோஸ் போகிற வியூஸ் வரல, நம்மளால் எதுக்கு ஸ்டேஜ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். தந்திரம் ராஜநியதி இவை இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. எதை எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அதை அங்கு நன்கு செய்ய வேண்டும் மருமகனே. ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், லேப் டெக்னீஷியனாக இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரோக்ராம் வந்து இப்போ மிமிக்ரி பண்ண போகலான்னு சொன்னது காஸ்ட்டுக்காக இருந்தாலும் நம்ம போய் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது பெரிய விஷயம். மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு சரி நம்ம போய் பண்ண போகலாம் அப்படின்னா அதுக்கு டைமில் எங்களுக்கு லீவ் கிடைக்காது. ஒரு டைமு அந்த பொங்கல் தீபாவளி டைம்னா கூட எங்களுக்கு டியூட்டி வந்துடும், லீவ் கிடைக்காது. ஆனால் நான் ஒவ்வொரு வருஷம் பொங்கலில் ஃபங்க்ஷனில் பண்ண வீடியோ தான் அந்த லீவ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி அந்த லீவ் இருக்கும். அதெல்லாம் வர முடியாது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் நிறையா. நம்ம அங்கேருந்து திரும்ப இங்கே ஸ்டேஜ் இங்கே கூப்பிட்டாங்கன்னா நம்ம திரும்ப வேலையும் இதையும் வந்து ஒரு சேர பார்க்க முடியாது. வேற மற்றபடி எந்த இதுவும் இல்லை. எப்பயாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி என்னடா நம்மளும் வாய்ஸ் எடுக்கிறோம், எவனும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது வருத்தப்பட்டிருக்கீங்க? வருத்தப்பட்டிருக்கோம். அது எப்போ நாம இல்லை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நான் எடுக்கிற வரை நாமளும் நமக்கு தெரியும் பர்ஃபெக்டாக நான் எடுக்கிறேன்னு தெரியும், ஆனால் வாய்ஸ் எதுவும் ரீச் ஆக மாட்டேங்குது, வீடியோஸ் போகிற வியூஸ் வரல, நம்மளால எதுக்கு ஸ்டேஜ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம இன்னும் நல்லா புதுசாக கற்றுக்கணும். அதில் இருந்து தோணுச்சு எல்லாரும் பண்ணுறதே நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நம்ம புதுசாக ஏதாவது இப்போ ஜெயலலிதா அம்மா வாய்ஸ் அப்படின்னா நவீன நாட் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அசாரானா ஒரு வாய்ஸ் வேணும்னா அவர் தான் பார்ப்போம், டிஎஸ்கேனா இந்த மாதிரி இருப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்ம இருக்கோம், ஆனால் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த வாய்ஸ்னா இவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா இந்த மாதிரி புது வாய்ஸ். நம்ம நிறைய வாய்ஸஸ் எடுக்கிறோம், சினிமா செலிபிரிட்டிஸ் எடுக்கிறோம், அதிகமாக பிரபலமாக இருக்கக்கூடிய எங்கள் யூடியூப் தளத்தில் அந்த மாதிரி யாராவது பண்ணுவீங்களா? மதன் கௌரி சார் அவர் பண்ணுவீங்களா? எக்ஸாக்டா. ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மதன் கௌரி பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வைரலாக போயிட்டு இருக்கிறது நம்ம தளபதி அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. என்ன மதனே உடனே பாலிடிக்ஸ் பேசுகிற, நீ என்ன விஜய் அண்ணாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா? அந்த மாதிரி இல்லைங்க. எப்பயுமே அஜித் சார் தலைன்னு சொல்கிற மாதிரி விஜய் அண்ணாவை அண்ணான்னு சொல்லி பழகிட்டோம். அது இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷன். அவரும் ஏதாவது சாதிக்கணும் பாலிடிக்ஸில் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காருங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், நல்லா பண்ணுவார்னு நினைப்போம். நன்றிங்க, பாய். ரீசெண்டாக எடுத்த வாய்ஸ் ஏதாவது? ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது வந்து நரேன் சார், 5வது நரேன் சார், நெஞ்சிருக்கும் வரையிலும். பூவி, நீ கண்ணு திறந்து பார்க்கும்போது நான் இதில் இருக்க மாட்டேன். இந்த உலகத்திலே என்னை கொடுத்து வச்சவன் நானும் தான் இருப்பேன். காதலிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க உனக்காக நான் இதயத்தை கொடுக்குறேன்னு. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒன்றா வாழணும் இல்லை ஒன்றா சாகணும், இதுதான் காதலுக்கு வேதம். நீ அழக்கூடாது பூவி. உன் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட நான் செத்து போயிட்டதுக்கு சமம். நான் அப்படி சொல்லலைன்னா நீ லோரி எடுத்திருக்க மாட்டேடா.